ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், இவ்வளோ நாள் ஆகியும் இன்னும் அதை பற்றியே யோசிச்சிட்ருக்கியா? இவ்வளோ நாள் ஆகியும் இன்னும் அதை பற்றியே யோசிச்சிட்ருக்கியா? இது இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஆர் யூ ஸ்டில் திங்கிங் அபவுட் தட் ஈவன் ஆஃப்டர் ஸோ லாங்? ஆர் யூ ஸ்டில் திங்கிங் அபவுட் தட் ஈவன் ஆஃப்டர் ஸோ லாங்? ஆர் யூ ஸ்டில் திங்கிங் அபவுட் தட்? நீ இன்னும் அதை பற்றி யோசிச்சுட்ருக்கியா? ஸ்டில் அப்படின்னா இன்னும். ஆர் யூ ஸ்டில் திங்கிங், இன்னும் யோசிச்சிட்ருக்கியா? ஓகேவா? அபவுட் தட் அப்படின்னா அதை பற்றி இன்னும் யோசிச்சிட்ருக்கியா? ஈவன் ஆஃப்டர் ஸோ லாங், ரொம்ப நாள் அப்புறமும். இவ்வளோ நாள் ஆகியும், இவ்வளோ நாள் கழிச்சும், இவ்வளோ நாளுக்கு அப்புறமும் இன்னும் அதை பற்றி யோசிச்சிட்ருக்கியா? ஆர் யூ ஸ்டில் திங்கிங் அபவுட் தட் ஈவன் ஆஃப்டர் ஸோ லாங்? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன்கிட்ட பேசுகிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அவன்கிட்ட பேசுகிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அவன்கிட்ட பேசுகிறதுனால எதுவும் நடக்க போகிறதில்ல. நம்ம என்ன தான் பேசினாலும் அவன் அதே தான் பண்ணுவான் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? There is no use talking to him. There is no use talking to him. There is no use அப்படின்னா எந்த பயனும் இல்லை, எந்த பிரயோஜனமும் இல்லை. டாக்கிங் டு ஹிம், அவன்கிட்ட பேசுகிறதுல எந்த பயனுமே இல்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், யாருமே இதை மறுபடியும் பண்ண மாட்டாங்க. யாருமே இதை மறுபடியும் பண்ண மாட்டாங்க. ஒரு தடவை பண்ணினதே போதும், யாருமே இதை மறுபடியும் பண்ண மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? No one will do this again. No one will do this again. No one அப்படின்னா யாருமே இல்லை. will do this, இதை பண்ணுறது யாருமே இல்லை. again, திரும்பவும் இதை யாருமே பண்ண மாட்டாங்க. No one will do this again. againனா திரும்பவும், மறுபடியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், யாராவது இதை மறுபடியும் பண்ணுவாங்களா? யாராவது இதை மறுபடியும் பண்ணுவாங்களா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Will anyone do this again? Will anyone do this again? Will anyone do this? இதை யாராவது பண்ணுவாங்களா? ஓகேவா? கொஷினாக கேட்குறோம், அதனால will ஃபஸ்ட் வந்துட்டு. again அப்படின்னா மறுபடியும். இதை யாராவது திரும்பவும் பண்ணுவாங்களா? Will anyone do this again? ஸோ நெக்ஸ்ட் ஒன், என்கிட்ட இருக்கிற எல்லாமே நான் உனக்கு தரேன். என்கிட்ட இருக்கிற எல்லாமே நான் உனக்கு தரேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will give you everything I have. I will give you everything I have. I will give you, நான் உனக்கு தரேன். everything, எல்லாமே, நான் உனக்கு எல்லாமே தரேன். I have, நான் வச்சிருக்க எல்லாமே நான் உனக்கு தரேன். I will give you everything I have. everything I have. everything I have அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேஸ். நான் வச்சிருக்க எல்லாமே. everything I have. everything he has அப்படின்னா அவன் வச்சிருக்க எல்லாமே. everything they have. தே அப்படின்னா அவங்க, ஹாவ்னா வச்சுருக்கிறது. ஸோ எவ்ரிதிங் அப்படின்னா எல்லாமே, அவங்க வச்சுருக்க எல்லாமே. எவ்ரிதிங் தே ஹாவ். ஓகேவா? ஸோ எவ்ரிதிங் ஐ ஹாவ் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேஸ். ஓகேவா? ஸோ ஐ வில் கிவ் யூ, நான் உனக்கு தரேன். எந்த தரேன்? நான் வச்சுருக்க எல்லாமே. எவ்ரிதிங் ஐ ஹாவ். நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவன் வச்சிருந்த எல்லாமே அவகிட்ட கொடுத்துட்டான். அவன் வச்சிருந்த எல்லாத்தையுமே அவகிட்ட தந்துட்டான். இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He gave her everything he had. He gave her everything he had. He அப்படின்னா அவன். gave her, அவகிட்ட கொடுத்துட்டான். giveனா கொடுக்கிறது. ஸோ கொடுத்துட்டான், பாஸ்ட், அதனால gave. he gave her, அவன் அவகிட்ட கொடுத்துட்டான். என்ன கொடுத்தான்? everything he had, அவன் வச்சிருந்த எல்லாமே. ஸோ வச்சிருக்கிற எல்லாமே அப்படின்னா ஹாவ் யூஸ் பண்ணுவோம் ப்ரெசண்ட்டில். வச்சிருந்த அப்படின்னா ஹாவோட பாஸ்ட் டென்ஸ் ஹேட். எவ்ரிதிங் ஹீ ஹேட், அவன் வச்சிருந்த எல்லாமே அவன் அவகிட்ட கொடுத்துட்டான். ஹீ கேவ் ஹர். ஓகேவா? ஹீ கேவ் ஹர் எவ்ரிதிங் ஹீ ஹேட். ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ வச்சிருந்த எல்லாத்தையுமே ஏன் அவன்கிட்ட தந்த? நீ வச்சிருந்த எல்லாத்தையுமே ஏன் அவன்கிட்ட தந்த? உனக்குன்னு கொஞ்சம் வச்சுக்க வேண்டியதானே, நீ ஏன் எல்லாத்தையுமே அவன்கிட்ட தந்த அப்படிலாம் கேட்போம் இல்லையா? ஸோ இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Why did you give him everything you had? Why did you give him everything you had? Why did you give him? நீ ஏன் அவன்கிட்ட தந்த? everything you had, உன்கிட்ட இருந்த எல்லாமே. உன்கிட்ட இருந்த எல்லாத்தையுமே நீ ஏன் அவன்கிட்ட தந்த? Why did you give him everything you had? ஸோ நெக்ஸ்ட் ஒன், என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே நான் தரமாட்டேன்.
என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே நான் தரமாட்டேன், எனக்குன்னு கொஞ்சம் வச்சுப்பேன், நான் எல்லாத்தையும் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will not give everything I have. I will not give everything I have. I will not give, நான் தரமாட்டேன். Everything I have, என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் நான் தரமாட்டேன். I will not give everything I have. உன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே அவன்கிட்ட தந்தியா? உன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் அவன்கிட்ட தந்தியா? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நீ அங்கே இருக்கணும், நீ அங்கே இருக்கணும், நீ ஏன் இங்கே வந்த, நீ அங்கே தானே இருக்கணும், நீ ஏன் இங்கே வந்த, நீ அங்கே இருக்கணும், அங்கே போ அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ ஹாவ் டு பி தேர். யூ ஹாவ் டு பி தேர். யூ ஹாவ் டு பி அப்படின்னா நீ இருக்க வேண்டும். தேர் அங்கே, நீ அங்கே இருக்கணும். யூ ஹாவ் டு பி தேர். இந்நேரத்துக்கு நீ அங்கே இருக்கணும், அங்கே போகாமல் இங்கே என்ன பண்ணுற, இந்த நேரத்துக்கு நீ அங்கே தானே இருக்கணும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ ஷுட் பி தேர் பை நவ். யூ ஷுட் பி தேர் பை நவ். யூ ஷுட் பி தேர், நீ அங்கே இருக்கணும். பை நவ், இந்நேரத்துக்கு நீ அங்கே இருக்கணும். யூ ஷுட் பி தேர் பை நவ். ஸோ நெக்ஸ்ட் ஒன், நாளைக்கு இந்நேரத்துக்கு நான் அங்கே இருப்பேன். நாளைக்கு இந்நேரத்துக்கு நான் அங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ வில் பி தேர் அட் திஸ் டைம் டுமாரோ. ஐ வில் பி தேர் அட் திஸ் டைம் டுமாரோ. ஐ வில் பி தேர், நான் அங்கே இருப்பேன். அட் திஸ் டைம், இந்த நேரத்துக்கு. டுமாரோ, நாளைக்கு இந்நேரத்துக்கு நான் அங்கே இருப்பேன். ஐ வில் பி தேர் அட் திஸ் டைம் டுமாரோ. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நாளைக்கு இந்நேரத்துக்கு நீ எங்கே இருப்ப. நாளைக்கு இந்நேரத்துக்கு நீ எங்கே இருப்ப. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வேர் வில் யூ பி அட் திஸ் டைம் டுமாரோ. வேர் வில் யூ பி அட் திஸ் டைம் டுமாரோ. வேர் வில் யூ பி, நீ எங்கே இருப்ப. அட் திஸ் டைம், இந்நேரத்துக்கு. டுமாரோ, நாளைக்கு இந்நேரத்துக்கு நீ எங்கே இருப்ப. வேர் வில் யூ பி அட் திஸ் டைம் டுமாரோ. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நாளைக்கு இந்நேரத்துக்கு நீ இங்கே இருப்பியா. நாளைக்கு இந்நேரத்துக்கு நீ இங்கே இருப்பியா, அதுக்குள்ளே வந்துடுவியா, நாளைக்கு இந்நேரத்துக்கு நீங்கள் இருப்பியா அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வில் யூ பி ஹியர் அட் திஸ் டைம் டுமாரோ. வில் யூ பி ஹியர் அட் திஸ் டைம் டுமாரோ. வில் யூ பி, நீ இருப்பியா. ஹியர், இங்கே, நீ இங்கே இருப்பியா. அட் திஸ் டைம், இந்நேரத்துக்கு. டுமாரோ, நாளைக்கு இந்நேரத்துக்கு நீ இங்கே இருப்பியா. வில் யூ பி ஹியர் அட் திஸ் டைம் டுமாரோ. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நாளைக்கு இந்நேரத்துக்கு நான் வீட்டில் இருப்பேன். நாளைக்கு இந்நேரத்துக்கு நான் வீட்டில் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ வில் பி ஹோம் அட் திஸ் டைம் டுமாரோ. ஐ வில் பி ஹோம் அட் திஸ் டைம் டுமாரோ. ஐ வில் பி ஹோம், நான் வீட்டில் இருப்பேன். அட் திஸ் டைம், இந்நேரத்துக்கு. டுமாரோ, நாளைக்கு இந்நேரத்துக்கு நான் வீட்டில் இருப்பேன். ஐ வில் பி ஹோம் அட் திஸ் டைம் டுமாரோ. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நீ போயிட்டா நான் தனியாக இருப்பேன். நீ போயிட்டா நான் தனியாக இருப்பேன். எனக்கு துணைக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. நீயும் போயிட்டினா நான் தனியாக இருப்பேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ வில் பி அலோன் இஃப் யூ கோ. ஐ வில் பி அலோன் இஃப் யூ கோ. ஐ வில் பி அலோன், நான் தனியாக இருப்பேன். இஃப் யூ கோ, நீ போயிட்டா, நீ போனா நான் தனியாக இருப்பேன். ஐ வில் பி அலோன். அலோன் அப்படின்னா தனியாக இருக்கிறது, ஓகேவா. ஸோ ஐ வில் பி அலோன் இஃப் யூ கோ. நீ போயிட்டா நான் தனியாக இருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் நைட்டு தனியாக இருக்க பயப்படுவேன். நான் நைட்டில் தனியாக இருக்க மாட்டேன், எனக்கு தனியாக இருக்கிறதுக்கு பயம். நான் நைட்டு தனியாக இருக்கிறதுக்கு பயப்படுவேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ எம் ஸ்கேர்ட் டு பி அலோன் அட் நைட். ஐ எம் ஸ்கேர்ட் டு பி அலோன் அட் நைட். ஆர் வி கேன் சே ஐம் அஃப்ரைட் டு பி அலோன் அட் நைட். ஸோ அஃப்ரைடும் சொல்லலாம், ஸ்கேர்டும் சொல்லலாம், அஃப்ரைடும் சொல்லலாம். ரெண்டுமே சேம் மீனிங் தான். ஐ ஆம் அஃப்ரைட் டு பி அலோன் அட் நைட். ஸோ ஐம் அஃப்ரைட் அப்படின்னா நான் பயப்படுவேன். டு பி அலோன், தனியாக இருக்கிறதுக்கு. அட் நைட், இரவில். நைட்டு தனியாக இருக்க நான் பயப்படுவேன். ஐ எம் ஸ்கேர்ட் டு பி அலோன் அட் நைட். ஐ எம் அஃப்ரைட் டு பி அலோன் அட் நைட். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நைட்டு தனியாக இருக்க உனக்கு பயமா.
நைட்டு தனியாக இருக்க உனக்கு பயமா, அதனால தான் இருக்க மாட்டியா, நைட்டு தனியாக இருக்கிறதுக்கு உனக்கு பயமா அப்படின்லாம் சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஆர் யூ ஸ்கேர்ட் டு பி அலோன் அட் நைட்? ஆர் யூ ஸ்கேர்ட் டு பி அலோன் அட் நைட்? ஆர் யூ ஸ்கேர்ட் உனக்கு பயமா, டு பி அலோன் தனியாக இருக்கிறதுக்கு, அட் நைட் இரவில் தனியாக இருக்க உனக்கு பயமா. ஆர் யூ ஸ்கேர்ட் டு பி அலோன் அட் நைட்? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் நைட்டு தனியாக இருக்க பயப்பட மாட்டேன். நான் நைட்டு தனியாக இருக்கிறதுக்கு பயப்பட மாட்டேன், நான் எப்போயுமே தனியாலாம் தூங்குவேன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் தூரமாலாம் எங்கேயும் போகலை. நான் தூரமாலாம் போகலை, நான் பக்கத்தில் இருக்கிற கடைக்கு தான் போகிறேன், நான் தூரமாலாம் போகலை அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ எம் நாட் கோயிங் டூ ஃபார். ஐ எம் நாட் கோயிங் டூ ஃபார். ஃபார் அப்படின்னா தூரம், ஓகேவா, ரொம்ப தூரம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஃபார். ஐ எம் நாட் கோயிங் டூ ஃபார், நான் ரொம்ப தூரத்துக்கு போகலை. ஐ எம் நாட் கோயிங் அப்படின்னா நான் போகலை. ஸோ நெக்ஸ்ட் ஒன், ரொம்ப தூரத்துக்கு போகாத. ரொம்ப தூரத்துக்கு போகாத, இங்கே பக்கத்துலேயே விளையாடுங்க, ரொம்ப தூரத்துக்கு போகாதீங்க அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் கோ டூ ஃபார். டோன்ட் கோ டூ ஃபார். டோன்ட் கோ அப்படின்னா போகாத, டூ ஃபார் அப்படின்னா ரொம்ப தூரத்துக்கு போகாத. டோன்ட் கோ டூ ஃபார். ஸோ நெக்ஸ்ட் ஒன், இவ எல்லாமே உனக்காக தான் பண்ணுனா. இவ எல்லாமே உனக்காக தான் பண்ணுனா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? She did everything for you. She did everything for you. She did அவ பண்ணுனா. ஸோ பண்ணுறது அப்படின்னா டூ, பண்ணுனா அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ் டிட். ஷீ டிட் எவ்ரிதிங் எல்லாமே, ஃபார் யூ உனக்காக தான், அவள் உனக்காக தான் எல்லாமே பண்ணுனா. ஷீ டிட் எவ்ரிதிங் ஃபார் யூ. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ எல்லாமே அவனுக்காக பண்ணினியா. நீ எல்லாமே அவனுக்காக தான் பண்ணினியா. இது இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? டிட் யூ டூ எவ்ரிதிங் ஃபார் ஹிம்? டிட் யூ டூ எவ்ரிதிங் ஃபார் ஹிம். டிட் யூ டூ நீ பண்ணினியா, எவ்ரிதிங் எல்லாமே, ஃபார் ஹிம் அவனுக்காக, நீ எல்லாமே அவனுக்காக பண்ணினியா. டிட் யூ டூ எவ்ரிதிங் ஃபார் ஹிம். ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் அவனுக்காக எதுவுமே பண்ணலை. நான் அவனுக்காக எதுவுமே பண்ணலை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ எம் நாட் டூயிங் எனிதிங் ஃபார் ஹிம். ஐ எம் நாட் டூயிங் எனிதிங் ஃபார் ஹிம். ஐ எம் நாட் டூயிங் நான் பண்ணலை, எனிதிங் எதுவுமே, ஃபார் ஹிம் அவனுக்காக, நான் அவனுக்காக எதுவுமே பண்ணலை, நான் வேற ஒருத்தவங்களுக்காக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ப்ரெசண்ட்டில் பண்ணிகிட்ருக்கோம், அதை பற்றி சொல்லணும்னா ஐ எம் நாட் டூயிங் எவ்ரிதிங் ஃபார் ஹிம். ஸோ இதுவே பாஸ்ட்டில் நான் அவனுக்காக எதுவுமே பண்ணலை, இவ்வளோ நாள் அவனுக்காக நான் எதுவுமே பண்ணலை, ஸோ இதுவரையும் பண்ணலை பாஸ்ட்டில், அதை பற்றி சொல்லணும்னா ஐ டிடன்ட் டூ எனிதிங் ஃபார் ஹிம். ஐ டிடன்ட் டூ எனிதிங் ஃபார் ஹிம். ஐ டிடன்ட் டூ நான் பண்ணலை, எனிதிங் எதுவுமே, ஃபார் ஹிம் அவனுக்காக, நான் அவனுக்காக எதுவுமே பண்ணலை, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நேற்று இரவு எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்தது. நேற்று நைட்டு எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்துச்சு, நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஹேட் அ பேட் ட்ரீம் லாஸ்ட் நைட். ஐ ஹேட் அ பேட் ட்ரீம் லாஸ்ட் நைட். ஐ ஹேட் அப்படின்னா எனக்கு வந்துச்சு, அ பேட் ட்ரீம் ஒரு கெட்ட கனவு, லாஸ்ட் நைட் நேற்று இரவு எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்துச்சு. ஐ ஹேட் அ பேட் ட்ரீம் லாஸ்ட் நைட், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், உனக்கு உடம்பு சரியில்லையா. உனக்கு உடம்பு சரியில்லையா, உனக்கு உடம்பு நல்லா இல்லையா அப்படின்லாம் சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஆர் யூ சிக். ஆர் யூ சிக். சிக் அப்படின்னா உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது சிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆர் யூ சிக் அப்படின்னா உனக்கு உடம்பு சரியில்லையா, ஆர் யூ சிக். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு ஏன் அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுது. உனக்கு ஏன் அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுது அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Why do you fall sick often? Why do you fall sick often? Falling sick அப்படின்னா உடம்பு சரியில்லாமல் போகிறது. ஸோ why do you fall sick அப்படின்னா ஏன் உனக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. often அப்படின்னா அடிக்கடி, அடிக்கடி உனக்கு ஏன் உடம்பு சரியில்லாமல் போகுது. இவனுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுது. இவனுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுது அப்படிங்கிறத இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா. ஸோ இப்போ லாஸ்ட் வீடியோவில் சில சென்டென்சஸை கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்,
நீ இனிமே எதுக்கும் கவலைப்படக்கூடாது. நீ இனிமே எதுக்கும் கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You should not be worried for anything anymore. You should not be worried for anything anymore. You should not be worried அப்படின்னா நீ கவலைப்படக்கூடாது. For anything எதற்கும். anymore அப்படின்னா இதுக்கு மேலே நீ எதுக்கும் கவலைப்படக்கூடாது. You should not be worried for anything anymore. So next one. அவன் சொன்ன எல்லாமே உண்மை இல்லையா? அவன் சொன்ன எல்லாமே உண்மை இல்லையா? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா, isn't it everything he said true? Isn't it everything he said true? Isn't it everything he said? அவன் சொன்ன எல்லாமே உண்மை இல்லையா? Isn't it true? உண்மை இல்லையா? Everything he said. அவன் சொன்ன எல்லாமே. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். இதை பற்றி பேசுகிறதுல எந்த பயனும் இருக்காது. இதை பற்றி பேசுகிறதுல எந்த பயனுமே இருக்காது. எப்படியும் எதுவும் நடக்க போகிறதில்ல அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா, there will be no use talking about this. There will be no use talking about this. There will be no use. எந்த பயனும் இருக்காது. talking about this. இதை பற்றி பேசுகிறதுல. ஓகேவா? இன்றைக்கி வீடியோவில் பார்த்த சென்டென்சஸ்க்கான ஆன்சர்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.